அதிகாரம் 10 வசனங்கள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயர் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். கூலிக்கு வென்றவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயிரம் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடைக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயர் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நான் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆய்வும் என் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரினிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகள, 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தொடக்க பள்ளியில் ஒரு இளைஞன் துப்பாக்கியோடு நுழைகின்றார். நுழைந்து அந்த வகுப்பறையில் இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தைகளை சுட்டுக் கொள்கிறார். அதன் அடுத்த வகுப்பிற்கு செல்லுகிறார். அங்கே 27 வயதுமிக்க சோட்டோ என்கிற ஒரு பெண் அந்த வகுப்பின் ஆசிரியராக இருக்கிறார். அவன் வருவதை பார்க்கிறவுடனே துப்பாக்கி குண்டுகள் தன்னுடைய பிஞ்சு குழந்தையை நோக்கி வருவதை பார்த்து இந்த ஆசிரியை அப்படியாகவே பாய்ந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றுகிறார். எல்லா குண்டுகளும் அந்த ஆசிரியை மீது பாய்ந்து அங்கே சடலமாகிறார். ஏறக்குறைய 15 குழந்தைகளும் 6 ஆசிரியர்களும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தார்கள். இப்பேற்பட்ட நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது எப்படி இப்பேற்பட்ட மனிதர்களால் அடுத்தவருக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய முடிகிறது என்கிற எண்ணம் நம்முடைய சிந்தனையில மேலோங்கி நிற்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிறு திருவழிபாட்டை கொண்டாடும் என்று நல்லாயின் ஞாயிறாகவும் இறை அழைத்தலின் ஞாயிறாகவும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பாக முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலிருந்து பேருடைய பதிலை நாம் பார்க்கிறோம். நாசரேத் இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கின்றார் என்று பகிரங்கமாக அவர் மக்கள் தலைவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் சொல்வதை பார்க்கிறோம். இதே பேரில் தான் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பாடல் பெறும் பொழுது இயேசுவை மறுதலித்தவர். இவரை எனக்கு தெரியவே தெரியாது சாதாரண மக்கள் முன் மறுதலித்த பேதுரு இந்த பகிரங்கமாக மூப்பர்கள் முன்னிலையிலும்
மற்ற தலைவர்களிலும் இயேசுவை அறிக்கையிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பேதுரு அதோடு நின்று விடாமல் இயேசுவை பற்றி அவர் உணர்ந்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கட்டுக்கோடாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் அவனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். திருப்பாடல் 118 வாராக சொல்லுகிறது. இந்த மூளைக்கல்லை பற்றி பேசுகிறது. அதை மேற்கோள் கொடுத்து பேதுரு அழகாக நமக்கு நாளிலே சொல்லுகிறார். எவ்வாறு இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள், தலைவர்கள், மூப்பர்கள் இயேசுவை நிராகரித்து விட்டு அவர்கள் ஒரு அழகான கோவிலை கட்ட விரும்புகிறார்கள், ஒரு கட்டமைப்பை கட்ட விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, இந்த இயேசு கிறிஸ்து தான் கடவுளால் அனுப்பப்பட்ட மெசியா, இவர்தான் மூளைக்கல் என்பதை அவர் மிக அழகாக அவருக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு தைரியமான பேச்சு அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த அன்பை உணர்ந்ததினால், இயேசு நமக்காக சிலுவையில் உயிர் நீத்தார், அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையிலே பேதுரு மிக அழகாக நமக்கு முதல் வாசகத்தில் இடத்தை வருகிறார். இரண்டாவது வாசகத்தில் நாம் வரும்பொழுது அன்புக்குரியவர்களை திருத்துதர் யோவான் நமக்கு சொல்லுகிறார், நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாவங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் அன்பு என்பது நம் அழகான பாடல்களை பாடுவோம். ஆழம், அகலம், நீளம், எல்லை காணா அன்பு. எந்த ஒரு எல்லையும் இல்லாத அந்த அன்பிலே நீங்களும் நானும் உட்படும் பொழுது எத்துணை பாக்கியவான்கள், எத்துணை பேர் பெற்றவர்களாம். அந்த கடவுளின் அன்பு நம்மிலே இருக்கிறது. நாம் கடவுளின் மக்களாகவே அழைக்கப்படுகிறோம். அந்த அளவுக்கு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை திருத்துதர் யோவான் நமக்கு எடுத்துகிறார். நற்செய்தி வாசகத்திற்கு வரும் பொழுது யோவான் செய்தியாளர் மிக அழகாக நல்லாயிரக்கூடிய பண்புகளை நமக்கு படமெடுத்து காண்பிக்கிறார். இயேசு நானே நல்லாயன், நல்லாயன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். நல்லாயனுக்குரிய முதல் பண்பு ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையை பெற்று கருதுவோம் தான் உண்மையான ஆயன், உண்மையான தலைவர். எவ்வளவு தலைவனாக இருக்க விரும்புகிறாரோ, தலைமைத்துவ பண்பிலே மிக முக்கியமான பண்பு தன்னை முன்னிலைப்படுத்துவது, தன்னை முன்னிறுத்தி தனக்கு தன் கீழ் இருப்பவரை அல்லது ஒப்படைப்பவரை பாதுகாப்பது. அந்த தலைமைத்துவ பண்பை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ தன்னுடன் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் பாவத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவரை மீட்டெடுப்பதற்காக நான் என்னுடைய உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சிலுவையின் மீது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நல்லாயனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கையளிக்கிறார். ஆகவே இந்த நல்லாயனுக்குரிய முதல் பண்பு, தலைமைத்துவ பண்பு, இயேசுவினால் கடவுளினால் அன்பு செய்யப்படுகிற நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருமே அடுத்தவர்களுக்காக நம்முடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு இன்றைய சூழ்நிலை பார்க்கிறோம். பல நிலைகள் இதற்கு மாறாக அடுத்தவருடைய உயிரை எடுக்கின்றவராக நாம் இருக்கிறோம் தவிர அடுத்தவருக்காக நம்முடைய உயிரை கொடுக்கிறவர்களாக நாம் பொழுதும் வாழ்வதில்லை. அடுத்தவருடைய உயிரை எடுப்பதில் தான் என்னுடைய தலைமைத்துவ பண்பு இருக்கிறது. அடுத்தவரை அடிமைப்படுத்துவதில் தான் என்னுடைய தலைமைத்துவ பண்பு இருக்கிறது. அடுத்தவரை ஒடுக்குவதில் தான் என்னுடைய தலைமைத்துவ பண்பு இருக்கிறது. அடுத்தவரை ஏமாற்றுவதில் தான் என்னுடைய தலைமைத்துவ பண்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்மை முன்னிலைப்படுத்தி அடுத்தவரை அடக்கி ஆள்வது அல்ல தலைமைத்துவ பண்பு. மாறாக அடுத்தவருக்காக தம்முடைய உயிரையே கொடுப்பது என்பதை
இயேசு கிறிஸ்து சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இரண்டாவது பண்பாக இயேசு சொல்வது, இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். ஒரு நல்ல ஆயுள் என்பவன், ஒரு நல்ல தலைவர் என்பவன் பிளவுபடுத்தி அதில் மகிழ்வன் அல்ல. மாறாக அனைவரையும் ஒன்று சேர்த்து அரவணைத்து செல்பவன் தான் நல்ல ஆயுள். மக்களிடத்திலே பல பிளவுகள் இருக்கிறார். மொழியின் பெயரிலே, இனத்தின் பெயரிலே, சாதியின் பெயரிலே என்று சொல்லி பல பிளவுகள் இருந்தாலும் அந்த பிளவுகளை இன்னும் அதிகமாக்காமல், அந்த பிளவுகளை கண்டு அதிலே மகிழ்ச்சி கொள்ளாமல், அல்லது அந்த பிளவுகளை இன்னும் பெரிதுபடுத்தாமல், அந்த பிளவுகளை எல்லாம் தாண்டி நாம் அனைவரும் மனிதர்கள், நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள், நாம் அனைவரும் இந்த சமூக பிராணிகள் என்று சொல்லி நாம் ஒன்றுபடுத்துவதுதான் உண்மையான தலைவர். அந்த தலைமைத்துவ பண்பு நம்ம இருக்கிறதா? நம்ம எத்தனை பேர் குடும்பங்களிலே அல்லது வாழ்க்கை இடங்களிலே பிளவுகளை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? நன்றாக இருக்கிற குடும்பங்களிலே தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அந்த குடும்பங்களை பிளந்து இரண்டாக மாற்றுகிறோம். குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகளை வரவேற்கிறோம். மாறாக ஒன்றுபடுத்துகிறவர்களாக, இணைக்கின்ற பாலங்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறவும். இந்த இரண்டு தலைமைத்துவ பண்புகளை நம் ஆயனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கிறார். இது வெறும் தலைமைத்துவத்தில் அல்லது தலைவராக இருக்கின்றவர்கள் மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பது அல்ல. மாறாக நம் ஒவ்வொருவருமே கொண்டிருக்க வேண்டிய பண்புகளாக இருக்கிறது. அடுத்தவர்களுக்காக நம்முடைய உயிரை கொடுப்பது, அனைவரையும் ஒன்றுபடுத்தி செல்வது என்கிற இந்த இரண்டு பண்புகளும் நம்ம இருக்குமையானால் நாமும் நல்லாயனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். இறுதியாக நல்லாயனாகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கிறார், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன. இந்த அறிதல் என்பது அன்பின் வெளிப்பாடு. நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளை அன்பு செய்கிறார். அவர் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறார், ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். அந்த ஆடுகளும் அவரை அறிந்திருக்கின்றன. யோசித்து பாருங்கள், நம்ம எத்தனை பேர் அன்பிற்காக இயங்குகிறோம்? என்னை யாரும் ஒன்றும் செய்யக்கூடிய, என்னுடைய குடும்பத்திலும் சரி, குடும்பத்தை விட்டு வெளியிருந்தாலும் சரி, என்னை முழுமையாக அன்பு செய்பவர்கள், உண்மையாக அன்பு செய்பவர்கள் யாரும் இல்லை. எல்லாமே ஒரு கோடித்தனமான அன்பாக இருக்கிறது. ஆனால் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை அன்பு செய்கிறேன், நீங்கள் என் அன்பிற்கு உரியவர்கள், அந்த அன்பிலே நான் மகிழ்கின்றோம். கடவுள் என்னை புரிந்து கொள்ளுகிறார், கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் எப்பேற்பட்ட சவால்கள், இடர்பாடுகள் வந்தாலும் என்னோடு கடவுள் இருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து பயணிக்க ஒரு உந்து சக்தியை அது கொடுக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், கடவுள் அன்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நல்லாயனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை போல நம்முடைய உயிரை அடுத்தவர்களுக்காக கொடுக்கக்கூடியவர்களாக, அனைவரையும் ஒன்றுபடுத்துகின்ற ஒரு இயக்கமாக, ஒரு அடையாளமாக நீங்களும் நானும் மாற தேவையான வளங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பணிகள் கொண்டாடுவோம். ஆமென்.